தாவேக்கவில் இணைந்த 3 அதிமுக எம்எல்ஏக்கள். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தாவேக்கவில் 3 அதிமுக எம்எல்ஏக்கள் இணைந்துள்ளனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ராஜினாமா செய்த 3 அதிமுக எம்எல்ஏக்களும் தாவேக்கவில் இணைந்துள்ளனர். ராஜினாமா செய்த 3 அதிமுக எம்எல்ஏக்களும் தாவேக்கவில் இணைந்துள்ளனர். தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது குறித்த விரிவான தகவல். வணக்கம். தற்போது அதிமுகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர்களை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருந்தார்கள். ராஜினாமா கடிதம் கொடுத்த அடுத்த ஒரு சில மணி நிமிடங்களுக்குள்ளாகவே முதல் தளத்தில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆலோ அர்ஜுனாவை சந்தித்து சால்வை அணிவித்திருக்கிறார்கள். இது தற்போது அரசியல் வட்டாரங்கள்ல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தனி பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி ஆதரவோடு தான் இங்கு ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்களுக்கான அந்த தனி பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுகவை சேர்ந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களை இவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். SP வேலுமணி தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில இன்று இந்த அதிமுக இடையில இருக்கக்கூடிய இந்த பிளவு தற்போது பூதாகரமாக இருக்கிறது என்பதை கூற முடியும். ஏனென்றால் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது ராஜினாமா கடிதத்தை ஒரு புறத்தில் கொடுத்திருக்கிறார்கள். மற்றொரு புறத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பொறுப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஆதோ அர்ஜுனா, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் மிகவும் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களில் ஒருவராக பார்க்கப்படக்கூடியவர் ஆதோ அர்ஜுனா, தற்போது அவரை சந்தித்து சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள் அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள். இது அரசியலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்போது அதிமுகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் ஐக்கியமாகிறார்களா, தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார்களா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அவர்கள் தரப்பிலிருந்து இன்னும் சற்று நேரத்துக்குள்ளாக தெரிவித்தாலும் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சூழல்களை பார்க்கும் போது அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளப் போகிறார்கள் என்பதாகவே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கான காரணம் என்னவென்றால், ஒருபுறத்தில் அதிமுகவில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கான ஒரு பணியாக சட்டமன்ற பொறுப்பையே தனது பதவியவே ராஜினாமா செய்து விட்டார்கள். ஏனென்றால் அதிமுகவில் இருந்து கொண்டு தமிழக வெற்றி கழக தலைவர்களையோ அல்லது வேறு ஏனையோ ஆதரவு தெரிவித்தால் சட்ட விதிமுறைக்கு உட்பட்டு அவர்கள் கட்சித்தாவல் சட்டத்தின் கீழாக அவரது பதவிகள் என்பது ராஜினாமா செய்யப்படும். கட்சியும் மேல் நடவடிக்கை என்பது எடுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே முன்கூட்டியே அதற்கு ஒரு வழிகாட்டியாக தற்போது அவர்கள் முன்கூட்டியே ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஏற்கனவே அதிமுக 2ஆக பிளந்து கிடக்கிறது. அதிமுக தலைமை மீதான அதிருப்தி என்பது தொண்டர்கள் மத்தியில் நிறைவு காணப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையான இடங்களில் தமிழகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே எதிர்கால தங்களது அரசியலை மையமாக வைத்து தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து நாம் பணியாற்றினால் மீண்டும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டால் அதே சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்றதென்றால் அங்கு போட்டியிட்டு நாம் வெற்றி பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்களா என்பதாக என்ன தோன்றுகிறது. அந்த அடிப்படையிலேயே இன்றைய தினம் தாவேக்காவில் தன்னை இணைக்கும் ஒரு முயற்சியாக தற்போது ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு தற்போது ஆதோ அர்ஜுனாவை சந்தித்து தற்போது மரியாதை சந்தித்திருக்கிறார்கள் என்பதாக தற்போது அரசியல் வட்டாரங்கள்ல கூறி வருகிறார்கள். இந்த நிகழ்வு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயலானி, தற்போது அதிமுகவிலிருந்து 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துள்ள நிலையில் அதிமுக தரப்பிலிருந்து இது குறித்து ஏதேனும் தெரிவிக்கப்பட்டுள்ளதா ஜெயலானி? நிச்சயமாக, அதாவது அதிமுகவுடைய இந்த விவகாரம் பொறுத்தவரையிலும் தொடர்ச்சியாக பல்வேறு குழப்பங்கள் நீடித்து வருகிறது. ஏற்கனவே எடப்பாடி தலைமையிலான ஒரு குழுவினர், CV சண்முகம் தலைமையிலான ஒரு குழுவினர் இரண்டு பிளவுகளாக பிளவுபட்டு கிடக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில தற்போது 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் திடீரென தங்கள் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். மற்றொரு புறத்தில் CV சண்முகம் தரப்பில் இருக்கக்கூடிய 2-3 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி அணியினருக்கு மாறி வருகிறார்கள். இப்படி அதிமுகவுக்குள்ளாக ஒரு நிலையற்ற தன்மை என்பது நிகழ்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கான காரணம் என்னவென்றால் தலைமை மீது இருக்கக்கூடிய அதிருப்தி. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அரசு அதிமுக தொடர்ச்சியாக சந்தித்த அனைத்து தேர்தல்களிலுமே தோல்வியை தான் சந்தித்திருக்கிறார்கள். இந்த நிலையில அதிமுக தொண்டர்களும் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். ஏனென்றால்
புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்துல தொடர்ந்து 2 முறை ஆட்சி கட்டிலில் அமர்ந்த அரசு அதிமுகவுடைய கட்சி. ஆனால் அதற்கு பிறகாக மீண்டும் எந்த ஒரு முக்கிய பதவிகளையுமே எந்த ஒரு முக்கிய வெற்றிகளையுமே பெற முடியாத நிலையில அதிமுக சிக்கி தவித்து வருகிறது என்பதாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதுவே நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக 2017ஆம் ஆண்டுக்கு பிறகாக தொடர்ச்சியாக சந்தித்த அனைத்து தேர்தல்களிலுமே தோல்வியவே அதிமுக தலைமை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக நமக்கு 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2021 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் என அனைத்து தேர்தல்களிலுமே தோல்வியவே சந்தித்திருக்கிறார்கள். 45% இருந்த அதிமுகவின் வாக்கு வங்கி என்பது தற்போது 25% அளவிற்காக குறைந்திருக்கிறது. இவை அனைத்துமே அதிமுக தொண்டர்கள் மத்தியில பெரும் அதிருப்தியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது மிகவும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தேர்தல் முடிவுகள் வெளியானதற்கு பிறகாகவே அதற்கு அடுத்த நாள் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வெளியானது. ஆனால் அதற்கு அடுத்த நாளில் இருந்து அதிமுகவின் முன்னணி தலைவர்களாக தற்போது பார்க்கப்பட்டு வரக்கூடிய எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட தலைவர்கள் ஓர் அணியிலும், எடப்பாடி, ஓ.எஸ். மணியன் உள்ளிட்டவர்கள் ஓர் அணியிலும் என 2ஆக பிளந்து கடந்தார்கள். எந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவது என்று தெரியாமல் மாறி மாறி அங்கும் இங்கும் சென்று வரக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் தொடர்ச்சியாக செய்திகளில் சேகரிக்கும் போது நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக முதல் 4 நாட்கள்ல ஆர்த்தி உதயகுமார் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களாக ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்களாக இருந்தார்கள். அவர்கள் தோல்வியுற்றனர். அவர்கள் கூட ஒரு சில நாட்கள் சி.வி. சண்முகம் கூடாரம் வரையில வந்து பார்வையிட்டு சென்றதை நம்மால் பார்க்க முடியுது. அதற்கு பிறகாக அவர் மொத்தமாக எடப்பாடி தலைமையிலான அணிக்கு ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று ஒரு சிலர் ஆரம்ப கட்டத்தில் எடப்பாடி அணியினருக்கு ஆதரவு தெரிவித்து வந்தார்கள். அதற்கு பிறகாக இந்த நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு எடுக்கும் போது முழுவதுமாக சி.வி. சண்முகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. ஏற்கனவே 47 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. குறிப்பாக 167க்கும் அதிகமான இடங்கள்ல தமிழக அதிமுக போட்டியிட்டிருந்தது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் 107 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை வெறும் 47 இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் தமிழகத்தில் தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை என்பதும் திமுகவில் எதிர்ப்பு, அதாவது திமுக ஒரு தீய சக்தி என்ற கொள்கை முழக்கத்தை முன்னிறுத்தியே அவர்கள் இந்த அரசை மையப்படுத்தியே தற்போது நிறுவியிருக்கிறார்கள். அதனை பிரகடனப்படுத்திய மக்களிடம் வாக்குகளையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதிமுகவுடைய பிரதானமான எதிரியாக பார்க்கப்படுவோம் திமுக தான். இதில் தான் தற்போது அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு குழப்பம் நிலவுகிறது. திமுகவுடைய எதிரியாக கொண்டு தீவிரமாக செயல்படக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் மாறிவிட்டது. எனவே நாம் அங்கு போய் நாம் இழந்து கொள்ளலாம் என்பதாக தொண்டர்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்த மறுநிமிடமே அந்த கட்சியின் தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவை சந்தித்திருக்கிறார்கள். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் அவர்கள் தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார்களா என்ற ஒரு சந்தேகம் அரசியல் வட்டாரங்கள் எழுகிறது. இன்னும் அது சற்று நேரத்துக்குள்ளாக அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படும் என்பதாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. என்றால் அவசர கதியில் ராஜினாமா செய்வதும் அடுத்த நொடியே மாற்றுக் கட்சியை சேர்ந்த தலைவரை சந்தித்து அவருக்கு சாதனை அளிப்பதும் என்பது அரசியலில் இதற்கு முன்பாக நிகழாத ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது.